விலைவாசிகள் எல்லாமே 4-5 மடங்குக்கு உயர்ந்துச்சு. அப்ப மக்கள் எல்லாமே போராட்டத்துல போதும் போரை நிப்பாட்டு மன்னனாட்சி ஒழுகன்னு முழக்கமிட்டாங்க. அப்ப அந்த போராட்ட காலத்துல பெண் தொழிலாளர்களோட பங்களிப்பு அதிகமாவே இருந்தது. எங்களுக்கு ஊதியமே இல்ல, தொழிற்சாலையில நாங்க வெந்து சாவறோம், எங்க குழந்தைக்கு பால் பவுடர் வாங்க முடியல, சாப்பாடுக்கு ரொட்டி கூட இல்ல, அதுல உலக போரின்ற பேர்ல சந்தைய பிடிக்க யுத்தம் நடத்துறீங்க, அதுல சண்டை போட்டு சாவறதுக்கு எங்க பிள்ளைங்களை தான் பிடிச்சிட்டு போவீங்களான்னு அங்க இருக்கிற பெண் தொழிலாளர்கள் எல்லாமே கேள்வி கேட்டாங்க. ஆண்டு 1917 மார்ச் மாதம் 8ஆம் தேதி ரஷ்யாவோட பெட்ரிகிராட் அப்படின்ற நகரத்துல நடந்த போராட்டத்துல போரை நிறுத்து மன்னராட்சி ஒழிகன்னு எழுந்து முழக்கம் புரட்சியோட தொடக்கமா இருந்துச்சு. நவம்பர் 7ஆம் தேதி புரட்சி வெற்றி பெற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகுதான் உலகத்துல ஒரு நாட்டுல பெண்களுக்கு வாக்குரிமை வந்துச்சு. ஆண் பெண் வேறுபாடு இல்லாம எல்லாருக்கும் ஒரே கூலி ஒரே உரிமைகள்னு நிலைமை மாறுச்சு. கருவுற்ற பெண்களுக்கு மகப்பேருக்கு 2 மாதங்கள் முன்பும் பின்பும் ஊதியத்தோட விடுமுறைன்னு உரிமையாச்சு. இப்படி ஏராளமான உரிமைகளை பெண்கள் பெற முடிஞ்சது. உலகத்திலேயே முதலா இப்படி ஒரு சோசியலிச புரட்சி நடைபெற்றதுக்கு தொடக்கமா இருந்த மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினமா 1920ஆம் ஆண்டு முதல் ரஷ்யாவில் கடைபிடிக்கப்பட்டது. 1921ஆம் ஆண்டில் உலக பெண் கம்யூனிஸ்டுகள் அகிலம் மகளிர் தினமாக நிச்சயத்தை அறிவிச்சது. 1945ஆம் ஆண்டில் உலக மகளிர் ஜனநாயக சம்மேளனம் முன்னெடுத்த அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் 8ஆம் தேதியை உலக மகளிர் தினமாக தீர்மானம் நிறைவேற்றுச்சு. அதே போல 1975ஆம் ஆண்டை உலக மகளிர் ஆண்டாக அறிவிப்பு செய்தது. மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து உலகம் முழுவதுமே கொண்டாடப்பட்டது. இதுதான் மகளிர் தினத்துக்கான வரலாறு. இப்பயும் உலகத்துல பல பகுதியில தொழிலாளர்களுக்கு உரிமையே கிடையாது. 8 மணி வேலை நேரம் கட்டாயம் கிடையாது. நிரந்தரமான வேலை வாய்ப்பே கிடையாது. மாசத்துக்கு 3500 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத ஏராளமான பெண்கள் இன்னும் இருக்காங்க. 1863ஆம் ஆண்டுல மேரிக்கு நடந்த அதே கொடுமை சென்னை அருகில பாக்ஸ்கான்ல நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முறையான ஊதியம் வேலை வாய்ப்பு சூழல் வேண்டும்னு இப்ப வரைக்கும் பெண்கள் எல்லாமே அவங்க உரிமைக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. வீட்டு வேலையில இருந்து விடுதலைக்காக தான் பெண்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அப்படியான உரிமைக்கான போராட்டம் தான் இந்த உலக மகளிர் தினம். உரிமைகளை வெல்வோம், மகளிர் தினம் வெல்லட்டும்.